மாப்பிள்ள ஒரு புள்ள வீடியோ போடுதுன்னா அந்த புள்ள எப்படி வீடியோ செய்யுதுன்னு பாடுறான். அதை விட்டுட்டு அந்த பிள்ளைய எப்படி செய்யலாம்னு பாத்துக்கிருக்கா. உனக்கு செல்லு வாங்கி கொடுத்தே தப்புடா முத புளுத்தி. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது ரீல்ஸ் ரியாக்ஷன் பார்ட் 11. சரி ஆரம்பிக்கலாங்களா? கைஸ், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு டைலாக் பேசியிருக்கான். அதை இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அந்த டைலாக் எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இவன் தொல்லையே தானம் விழா இதுல ஒரு ஃப்ரெண்டு வரையா? வீடியோ பார்த்துடலாமா? நீங்க ஒரு டைலாக் பத்தி பேச போறான். 8 வருஷம் இல்லை சார், அவன் 8 வருஷம் இல்லை சொன்னாங்க சார். 22 வயசு பையன் சார், அவன் ஆயிரக்காரன் கூட சார். புறா ஊத்து ஒருத்த புறா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா வளர்த்த பையன் இன்னைக்கு என்ன சொன்ன தெரியுதானே? கவனித்தீரா எடிட்டரே? கிட்ட கூட தொட முடியாது சார். அவன் தான் இன்னைக்கு தான் சார். முடியலடா டே, என்னடா பண்றீங்க? இவர் திறமைய பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். லைக் வந்திருக்கேன் நம்ம சொல்றான், பார்த்து பண்ணிவிடுவோம்ப்பா. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துருவோமா? இவன் கூட பரவாயில்ல, ஒரு சில்வண்ட் இருக்கு, அத பாருங்க. உங்க அப்பா பேரு சேட்டமுத்து சொல்லுமா? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. தகப்பன் தாக்கப்பட்டார். முடிஞ்சு. அருமையான புள்ள சார். நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் செல்லு வாங்கியிருக்காரு, உங்கள்கிட்ட சொல்ல போறாரு. அந்த வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. நண்பர்களே, இவரா? ஓ இவரா? வீடியோ எடுக்கிறதுக்கு இப்ப புது போன் ஒன்னு வாங்கியிருக்கோம். இன்ஃபுளுன்ஸ் லோல் பாண்டி இந்த போன் பேர் வந்து, இந்த போன் வந்து இப்ப வாங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. இன்ஃபினிக்ஸ் லோல் பாண்டி, நல்லா இருக்குடா பேரு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இதுலதான் நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்க போறோம். கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி நண்பர்களே, அருமையாக இருந்ததா? உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்கன்னா அப்படி என்ன தாண்டா பேசுவாங்க அப்படின்னு. அப்படி என்ன பேசுவாங்கன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன், பாருங்க. முக்கியமா கேர்ள்ஸுக்கு ஏரியால உட்காந்து அப்படி என்ன தாண்டா பேசுவீங்க? எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏடா மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா, ஓ மகளை கூட எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்கிருவீங்க? ஓஹோ, கதை இப்படி போகுதா? உண்மையே சொல்ற, 4 பேர் சேர்ந்து ஒரு ஸ்பாட்ல உட்காந்து இருக்கோம்னா சத்தியமா இதுதான் பேசிட்டு இருப்போம். அவள் என்ன, இவாள் என்ன, எப்போ மாட்டுறானுங்க, எப்ப போய் மீட் பண்ணனுங்க, யார் யாரெல்லாம் அடி வாங்கினானுங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நிஜமா இதான் பேசிட்டு இருப்போம். எல்லா செட்லயுமே ஒரு பிளே பாய் இருப்பான். அவன் கதை கதையா சொல்லிட்டு இருப்பான். நான் இந்த பிள்ளைய பார்த்தேன், இத்தனை பிள்ளை லவ் பண்ணிருக்கேன், இதுக்கு மேல சொல்ல முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற அப்படின்னு கதை கதையா சொல்லிட்டு இருப்பான். அது பொய்ன்னு தெரிஞ்சும் நாங்களும் கேட்டு நம்பிட்டு இருப்போம், அவன் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துப்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஊர்ல பார்த்தா கழுவு ஊத்துது. இங்க பாருங்க, புதுமுறை புண்டை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஐயோ முடியலடா டே. யாரா நீங்க, எங்க இருந்துடா வந்திருக்கீங்க? How do I tell you? வேற லெவல் தான். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துவோமா? கைஸ், இது கொஞ்சம் ஓல்டு வீடியோ தான், ஆனா கண்டிப்பா உங்களுக்கு பக்காவா சிரிப்பு வரும், பாருங்க.
ஒய் பிளாக் சேம் பிளாக். இல்ல இது வேற வேலை போடு. எப்படி தலைவனோட அம்மிங்க வேற லெவல்ல இருந்துச்சா? நல்லா இருக்குங்க guys. வேற லெவல்ல பண்ணோப்ல பண்ணக்கூடிய ஆள் தான் இவரு. இப்பதான் காணாம போயிட்டாரு. ஒரு டப்பாங்குத்து பேசா நீ என்னுடைய ரவுடி பேபி. ஆஃப் பண்ண சொல்றாங்க. டேய் அவன ஆஃப் பண்ண சொல்லு. நான் இதுக்கு மேல பாக்குற சக்தி எனக்கு இல்லடா. ராணி எதுக்குள்ளே கூப்பிடறாரு கைஸ். எதுக்குன்னு தெரியல. என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் வீடியோ பாப்போமா? கரெக்டா சிங்க் ஆகுதுடா. எப்படா இவ்வளவு யோசிக்கிறீங்க? வேற லெவல் எடிட்டரா. ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. இந்த பாட்டை கேட்டு நிறைய பேர் அழுதுருக்கானுடா. இத போய் இது கூட சிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க பாரு. மாஸ்டரா நீங்க. சரி நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துருவோமா? அவர் தலைவரை ஒருத்தர் புகழ்ந்து இருக்காரு. வெறித்தனமான ஃபேனா இருப்பாராட்டு. இவர மாதிரி ஒரு ஃபேன் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேனை தான் நீங்க பார்க்க போறீங்க. நீங்க அது என்ன படம், தலைவர் யாருன்னு கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான் தலைவர். தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பானுங்களா? உங்க தலைவரை வெளியே இருக்கிறவன் வந்து அசிங்கப்படுத்த வேண்டாம்டா. நீங்க போதும்டா அசிங்கப்படுத்துறதுக்கு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஐயோ ரொம்ப வெறித்தனமா இருக்கானேல. சரி நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கோமா? கை தவறி போன் கீழே விழுந்தா நீங்க சொல்லும் வார்த்தை என்ன? 35,000 ஓம்ப வெட்டிட்டியாடா கேன புண்டா. எனக்கு முடியல கைஸ், சத்தியமா சொல்றேன். இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கையில நல்லா வருது சொல்ல முடியல. சரி நெக்ஸ்ட் வீடியோ. வாரணமயனம் படத்தை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த வட சென்னை அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? அதோட சின்ன கற்பனை தான் நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க நல்லா இருக்கும் தான் நானும் நினைக்கிறேன். என் பேரு கிருஷ்ணன். சொல்லி ஆகணும். பார்த்தா நீ அவ்வளவு அழகு. பார்த்தாங்க இவ்வளவு அழகாவது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவுதானா? நல்லா இருந்துச்சா நண்பர்களே? வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின் பண்ண வந்துகிட்டே இருக்கு. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். வரட்டாமே. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு.